ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடகராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதம் 31ஆம் தேதிக்குள்ளே நடக்கக்கூடிய பல முக்கியமான கிரக மாற்றங்களானது என்ன அப்படின்றத பற்றியும், இந்த கிரக மாற்றங்களால் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன, நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும், கூடவே இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன, வழிபாடுகள் என்ன அப்படின்றத பற்றியும் தெளிவாக இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராசி மண்டலத்தில் 12 ராசிகளில் 4வதாக இருக்கக்கூடிய கடகராசி நேயர்கள், சந்திரனால் ஆளப்படக்கூடிய உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. அதாவது இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறாரு அப்படின்றதுனால, இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துட்டு இருந்த அந்த காரிய தடைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இனிமேட்டுக்கு நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே நினைத்த மாதிரி நடக்க ஆரம்பிக்கும். நிறைய வெற்றிகள் எல்லாம் தேடி வர ஆரம்பிக்கும். நிறைய போட்டித் தேர்வுகள்லையும் நீங்கள் வெற்றிகளை எல்லாம் பெற ஆரம்பிப்பீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 2ஆம் இடங்களில் சுக்கிர பகவான் பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் அப்படின்றதுனால கணவன் மனைவியினுடைய ஒற்றுமை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ எந்த உறவுகளுக்குள்ளேயுமே இருக்கக்கூடிய ஒற்றுமை தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அது இருக்கிற வரைக்கும் யாராலையும் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் நீங்கள் தொழில் செய்துட்ருக்கீங்க, வியாபாரம் செய்துட்ருக்கீங்க அப்படின்னா அதுவுமே சிறப்படைய ஆரம்பிக்குங்க. ஸோ இதனால் உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்க ஆரம்பிக்கும், செழிப்பானது கிடைக்கும். மேலும் உங்கள் ராசிக்குள்ளேயே குரு பகவான் இந்த மாதம் முழுக்க இருக்கிறார் அப்படின்றதுனால ஒரு சில நேரங்களில் வீணாக விரைய செலவுகளானது ஏற்படும். இந்த வீண் விரைய செலவுகளால் பண இழப்புகளை நீங்கள் சந்திப்பீங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது ஆடம்பர செலவுகளை எல்லாம் தவிர்த்துட்டு அத்தியாவசிய செலவுகளை மட்டும் நீங்கள் செய்துக்கிறது ரொம்ப நல்லது. இது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் சூரியன் 12ஆம் மற்றும் ராசிக்குள்ளே சஞ்சரிக்க போகிறார் அப்படின்றதுனால அப்பப்போ தேவையில்லாமல் வீணாக உங்களுக்கு பழி பகைகள் இதெல்லாம் சேருங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு யாரையும் பகைத்துக்காதீங்க. தேவையில்லாமல் பேச வேண்டாம். விவாதங்கள் அதிகரிக்கும் பொழுது தான் அந்த இடத்துல பகை உருவாக ஆரம்பிக்கும். இந்த விஷயத்தில் கடகராசிக்காரங்க இந்த ஜூலை முழுக்க கவனமாக தான் இருக்கணும். அதே மாதிரி 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் புதன் வக்ரகதியாக இருக்கிறார் அப்படின்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பண விரயங்களானது ஏற்படும். ஸோ அந்த விரயங்களை நீங்கள் தான் அது சுப விரயமா இல்லை அசுப விரயமா அப்படின்றத முடிவு பண்ணணும். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய செலவுகள் அப்படி தான் இருக்கும். ஆடம்பரமாக நீங்கள் செலவு பண்ணீங்க அப்படின்னா அது சுப செலவுகளில் போய் முடியும். நீங்களாகவே வேணும்னே ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு அது செலவில் போய் இழுத்து விடுறது, எதிர்பாராமல் நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது வேறு. ஆனால் நாம்ளே செய்துக்கிறது அப்படின்றது வேறு. ஸோ இந்த 2 விஷயத்துலையும் கவனமாக இருங்க. அதே மாதிரி பங்கு சந்தையில் இல்லை வேறு ஏதாவது தொழிலில் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கவனமாக தான் இருக்கணும். 9ஆம் இடத்துல வேறு சனி பகவான் இருக்கார். அதனால் கடகராசிக்காரங்களில் தந்தை மகன் உறவுகளுக்குள்ள விரிசல் வரும். அதனால் அப்பா கடகராசியாக இருக்காங்க, இல்லை மகன் கடகராசியாக இருக்காங்க. ஸோ 2 பேர்த்தில் யாருக்கு கடகராசியாக இருந்தாலும் தந்தை மகனாக இருக்கக்கூடிய உறவுகளில் பலமாக இருக்கணும். ஸோ பார்த்து கவனமாக இருங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். தேவையில்லாமல் பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு 2 பேரும் இந்த மாதத்தில் விலகியே இருந்துக்கோங்க. அதே மாதிரி 8ஆம் இடத்துல ராகுவும் 2வது இடத்துல கேதுவும் இருக்கிறாங்கன்றதுனால வரவுக்கு மீறிய செலவுகள் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதனால் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கூட ஒரு சில நேரங்களில் கிடைக்காம போகலாம். இல்லை அந்த பணம் கிடைத்தாலுமே கூட உங்கள் கையில் தங்காமல் போகலாம். ஏதாவது ஒரு வகையில் செலவு அப்படின்றது ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். சேமிப்பை மட்டும் இதை நீங்கள் இந்த மாதத்தில் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா நிறைய கிரகங்களுடைய அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செலவுகள் தான் இருக்குது. அதனால் முழுக்க நீங்கள் இந்த ஜூலை மாதம் பண விஷயத்தில் தான் கவனமாக இருக்கணுங்க. ஸோ தயவு செஞ்சு யாருக்காகவும் ஜாமீன் மட்டும் கொடுத்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் அவங்கள நம்பி செய்யக்கூடிய விஷயங்கள் அவங்களால காப்பாற்ற முடியல அப்படின்னா அது உங்கள் தலையில் தான் விடியும். அதனால் இந்த சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நீங்கள் கவனம் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சில நேரங்களில் நம்ம கவனத்தை சிதற விடும் பொழுது தான் நம்ம போய் மாட்டிக்கிறோம் ஒரு சில பிரச்சனைகளில். அதெல்லாம் பார்த்துருங்க. அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் உங்களுக்கு இப்படி இருக்குமே தவிர மற்றபடி எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அனுகூலமாக தான் இருக்குது, பயப்பட தேவையில்ல. ஏன்னா கடகராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜூலை முழுக்கவே ஒரு மிகப்பெரிய அளவில் வாய்ப்புகளானது கிடைக்க போகுது. இந்த வாய்ப்பெல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்றது உங்களுடைய கையில் தான் இருக்குது. ஸோ மேலும் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஒவ்வொருத்தங்கள்ட்டையும் ஒரு தனித்துவமான திறமைகள் இருக்கும்.
ஸோ உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்றத முதல்ல கண்டுபிடிங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய செயல்களை மாற்றுங்க. கண்டிப்பாக வாழ்க்கையும் மாற ஆரம்பிக்கும். இல்லை இதைத்தான் நான் செய்வேன் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமாக இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு மாறப்போகிறது கிடையாது. ஸோ இந்த கடகராசிக்காரங்களுக்கு ஜூலையை பொறுத்த வரைக்கும் ஒரு திருப்பு முனையான மாதமாக நிச்சயம் இருக்கும். ஏன்னா மாதத்தினுடைய ஃபர்ஸ்ட்டில் உங்களுக்கு ஏதாவது அப்படி இப்படி இருந்திருந்தாலுமே கூட இந்த பிற்பாதி வந்து கொஞ்சம் வந்து கவனமாக இருந்துக்குங்க. ஏன்னா நிதி நிலையில் வந்து வாய்ப்புகள் எல்லாமே வந்து ஜூலை 1லேருந்து 15க்குள்ளேயே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும், செலவுகள் வந்திருக்கும். ஆனால் பிற்பாதியில் அது எல்லாமே மாற ஆரம்பிக்கும். சுபகாரியங்கள்லாம் கைகூடி வர ஆரம்பிக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா புதுசாக சொத்து வாங்குறதா இருக்கட்டும், வேலை தேடுறதா இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நீங்கள் பார்க்கலாம். பொதுவாக ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான மனநிலை இருக்கும். ஸோ அதை வைத்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து மாறுபட்டு தான் இருக்கும். இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளுடைய நிலைகளை பொறுத்த வரைக்குமே எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது. எந்த ஒரு விஷயத்துலையுமே முடிவு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக மட்டும் எடுத்துக்கோங்க, அவசரப்பட்டுறாதீங்க. அதே மாதிரி தேவையில்லாமல் அடுத்தவங்க பிரச்சனையில் போய் நீங்கள் தலையிடாதீங்க. அப்படி ஒருவேளை நீங்கள் போய் அடுத்தவங்க பிரச்சனையில் தலையிட்டுட்டீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு தான் வந்து ஆபத்தாக முடியும். எல்லா நேரங்கள்லேயும் உதவிகள் வந்து நல்லதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் நீங்களே ஒதுங்கிக்கோங்க. பணவரவை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த நேரத்தை விட கொஞ்சம் டிலேவாக தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு பெருசாக வந்து பாதிப்புகளை கொடுக்குற அளவுக்குலாம் பண பிரச்சனைகள் வராதுங்க, கவலைப்படாதீங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர ஆரம்பிக்கும். இனி வந்து உங்களுடைய அப்பா அம்மாவுடைய சொத்தாக இருக்கலாம், இல்லைன்னா தாத்தா பாட்டியோடைய சொத்துக்களாக இருக்கலாம். அதிலலாம் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் சரியாக போகும். மேலும் தொழில் வியாபாரம் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நிச்சயம் பாதிப்பு அடையும். அதாவது தேவையில்லாத குறுக்கீடுகள்லாம் வந்து தான் உங்களுக்கு வந்து நல்லபடியாக மாறும். ஸோ அதனால் ஒரு பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்றதுனால அதை ட்ராப் பண்ணிடாமல், அதை வந்து பெருசுப்படுத்தாமல் கொஞ்சம் மட்டும் அமைதியாக பொறுமையாக இருந்து பாருங்கள், அது நல்லாவே மாறிடும். மேலும் பார்த்திங்கன்னா வியாபாரம் தொடர்பாக ஒரு சில பிரச்சனைகளானது வருது அப்படின்னா அதை கையாளும் பொழுது கவனமாக இருங்க. ஏன்னா வியாபாரத்தின் பொழுது நம்ம எடுத்தவங்க வளர்த்தோம் அப்படின்லாம் எதுவும் செய்ய முடியாது. அதே மாதிரி பாக்கிகள் வசூலாக கொஞ்சம் பொறுமையாக கலெக்ட் பண்ணுங்கள். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா அந்த டைமில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா வேலை அப்படிங்கிறது செய்ய கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் இந்த காலகட்டங்களை நீங்கள் கடந்து தான் வந்தாகணும், வேறு வழி கிடையாது. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஏன்னா சண்டைகள் இல்லாத குடும்பம் கண்டிப்பாக எங்கேயும் இருக்கவே இருக்காது. அப்படி ஒரு வேளை அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னா அனுசரித்து போங்க. அனுசரித்து போனீங்க மட்டும்தான் வீட்டில் வந்து அமைதி கிடைக்கும். இல்லை அப்படின்னா அங்கே வந்து பிரச்சனைகள் அதிகமாகும், மன நிம்மதி வந்து கெட்டு போயிடும். மேலும் விருந்தினர்களுடைய வருகை இருக்கும், உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருமே வந்து உங்களுக்கு வருவாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அவங்க வரும்போதெல்லாம் நீங்கள் டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். கோபத்தை வந்து காட்டாதீங்க அவங்கள்ட்ட. ஏன்னா அவங்க வந்து விருந்தாளிகள். கோபத்தை காமிக்காமல் அவங்ககிட்ட வந்து பேசுகிறது தான் நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு எல்லா வகையிலையுமே உதவிகளும் கிடைக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும்தான் நீங்கள் இந்த மாதத்தில் வந்து எச்சரிக்கையாகவே இருக்க போகிறீங்க. மற்றபடிலாம் பெருசாக பாதிப்புகள் இல்லை. அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் மட்டும் நிதானமாக இருங்க, அவசரப்பட்டுறாதீங்க. ஏன்னா அவசரப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து வீணாக போயிடும். அதே போல் அரசியல்வாதிகளாக இருக்கீங்க கடகராசி நேர்களே, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரிங்க, அரசியலில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா கொடுத்த வாக்கை வந்து காப்பாற்ற முடியும் உங்களால். ஸோ நண்பர்கள் மூலமாகவும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். மற்றவங்களால் வந்து கைவிடப்பட்ட விஷயங்கள் கூட இப்போ நீங்கள் எடுத்து செய்து சிறப்பான ஒரு நல்ல நன்மைகளை வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி அரசாங்கத்தின் மூலமாக இந்த ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் இப்போ வந்து நடந்து முடியுங்க. அதே போல் மாணவர்கள், கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் மட்டும் வந்து கவனம் செலுத்துங்க. மற்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா உங்களால் வெற்றி பெற முடியாது. ஸோ கல்வியில் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா அந்த விஷயத்தில் கவனம் எடுத்து தான் ஆகணும். அதே மாதிரி சக மாணவர்கள் நண்பர்கள் இவங்களுடைய பிரச்சனைகள்லாம் வந்து தலையிடாதீங்க, ஒதுங்கியே இருந்துக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தரும் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அரசியலில் இருக்கீங்களா, இல்லை வேலை பார்க்குறீங்களா, வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்களா, இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் கல்வி பயிலக்கூடிய மாணவிகளாக இருக்கீங்களா, கணவன் மனைவியாக இருக்கீங்களா, ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களும் கடகராசியை உடையவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறத பார்த்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதுங்க. பெருசாக உங்களுக்கு பாதிப்புகள் அப்படின்லாம் எதுவும் இருக்காது. மேலும் இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் மட்டும் அமைதியாக இருங்க. ஏன்னா உங்களுக்கு நிறைய விரயங்கள் இருக்குது. அந்த விரயங்கள் எப்படி ஏற்படும் அப்படின்னா உங்களுடைய வார்த்தைகளாலேயே ஏற்பட்டுடும்.
தேவையில்லாமல் பேச்சு கொடுத்து இல்லை வாக்கு கொடுத்துட்டு வந்துடுவீங்க. அதிலே வந்து உங்களுக்கு நஷ்டமாயிடும். அதே மாதிரி யாரை பற்றியும் இந்த டைமில் கேலி பேசுகிறதோ கிண்டல் அடிக்கிறதோ இதெல்லாம் வந்து செய்யாதீங்க. தவறாகவும் பேசாதீங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்துட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு நல்லது. குடும்பத்துலேயும் அப்படிதாங்க, அந்யோன்யம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோடலாம் விட்டு கொடுத்து போங்க. 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேருமா 4 விதமாக தான் வந்து இருப்பாங்க. ஆனால் அதே மாதிரி நம்மளும் இருக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் எல்லாத்தையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதும். பிள்ளைங்களுடைய படிப்பாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே முன்னேற்றங்கள் இருக்குது. கவனமாக செய்கிற வரைக்கும் நிச்சயம் வந்து நல்லது நடக்கும். அதே மாதிரி துணை விஷயத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும். இந்த டைமில் கடகராசியை உடையவங்களுக்கு தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். சொல்லப்போனால் இந்த டைமில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். இவங்க நமக்கு நல்லதான் செய்வாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை கிடைக்கும். சந்தோஷங்கள் வந்து நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். மேலும் இந்த டைமில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்காமல் ரொம்ப நாளாக வந்து இழுத்துட்ருக்கு, இது ஒரு சாதாரண விஷயம் ஆனால் நடக்கலையே இவ்வளோ நாளாக அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா? அந்த இழுபறியாக இருந்த விஷயங்கள் பரிபூர்ணமாக வந்து நிவர்த்தியாக போகுது. நிறைய யோக பலன்கள் இருக்குங்க. சொல்லப்போனால் அதிக அளவில் உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் தான். இனி வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய சுபகாரியங்கள் நடக்க போகுது. நல்ல யோகங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த டைமில் இந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது அப்படின்றத தெரிஞ்சிட்ருப்பீங்க. ஸோ என்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னா, இந்த காலகட்டங்களில் கடகராசிக்காரங்க சிவன் வழிபாடு செய்யுங்க. சிவபெருமானுக்கு நல்ல நில தீபம் போடுறது, வில்வம் எடுத்துகிட்டு போய் வைக்கிறது, இல்லை விநாயகரை வழிபாடு செய்கிறது, விநாயகருக்கு அருகம்புல் வந்து கொடுக்கறது, இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லது கொடுக்கும். இந்த எளிமையான வழிபாடுகளை வந்து கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னாவே போதும், நல்ல மாற்றம் கிடைக்கும். அதே மாதிரி ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஒத்த தலைவலி இருக்குது, தலை சுற்றுற விஷயம், இதெல்லாம் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க அடிக்கடி வெளியில் போகாதீங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா முதுகு, தண்டுவட பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படலாம். அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம். அதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் கவனம் எடுத்துக்கோங்க. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து ஏற்றத்தை ஏற்படுத்தும். வார்த்தைகளால் மட்டும் அதை கெடுத்துக்காமல் பார்த்துக்கோங்க. நல்லபடியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திட்டீங்க அப்படின்னாவே எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடியுங்க. ஸோ இந்த பதிவில் கடகராசி நேயர்களே என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் வரக்கூடிய ஜூலை முழுக்க எதிர்கொள்ள போகிறீங்க அப்படின்றத தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக இந்த பதிவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வேளை இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் நீங்கள் பார்க்குறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள்.